ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இக்கிகை பார்ட் 3. சாதாரண விஷயங்களை கூட ஜப்பானியர்கள் ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க. வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற நகானோ மலைப்பகுதியில் தங்களோட வயலில் வேலை பார்க்குற முதியவங்கள்லேருந்து வார இறுதியில் அருகில் இருக்க அங்காடிகளில் வேலை பார்க்க மாணவர்கள் வர எல்லோருமே மிகவும் அர்ப்பணிப்போட வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த ஜப்பான் பாரம்பரிய கரைப்பொருட்களோட சொர்க்க பூமி. தங்களோட பாரம்பரியமான விஷயங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நவீன உத்திகளை கண்டுபிடிப்பதில் ஜப்பானியர்கள் சிறந்த வல்லவர்களாக இருக்கிறாங்க. தாக்குமி டொயோட்டா நிறுவனம் ஒரு சில ஸ்க்ரூக்களை கைகளால் செய்வதற்கு சில தாக்குமிகளை வேலைக்கு வச்சுருக்காங்க. டொயோட்டா நிறுவனம் அவங்கள முக்கியமானவர்களாக கருதுகிறாங்க. அடுத்த தலைமுறை இவர்களிடந்து கற்றுக்கொண்டு அதை தொடருமா என்பது சந்தேகம்தான். அதுபோல் கிராமஃபோன் ஒளித்தட்டுகளில் ஒலிக்க செய்வதற்கு உதவும் ஊசி தயாரிப்பு மற்றொரு எடுத்துக்காட்டு. இவை பெரும்பாலும் ஜப்பானிலேயே தயாரிக்கப்படுது. துல்லியமாக இருக்க வேண்டிய இந்த ஊசிகளை தயாரிக்கும் எந்திரங்களை இயக்க தெரிந்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறாங்க. இப்போது அவங்கள அடுத்த தலைமுறை தங்களோட திறமைகளை கடத்த முயற்சிக்கிறாங்க. ஹிரோஷிமா பக்கத்தில் இருக்கிற குமானோ அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம ஆத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கு ஒரு தாக்குமியை பார்த்தாங்க. மேற்கு பிரபலமாக இருக்கும் ஒப்பனை தூரிகைகளை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று புகைப்பட கட்டுரை ஒன்றை எழுதவும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அதற்காக புகைப்படங்கள் எடுப்பதற்காக அவங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த நகரில் தூரிகைகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பல இருந்தன. அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ரொம்ப ஒழுக்கமாக வரிசையில் நின்று தங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் ஒரு நேரத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலைகளில் தூரிகைகளின் கைப்பிடிகளில் ஓவியங்களை வரைவதிலிருந்து தயாரித்து முடிக்கப்பட்ட தூரிகைகளை லாரியில் ஏற்றுற வரைக்கும் பல வேலைகள் அங்கே நடந்துச்சு. ஜப்பானியர்கள் மட்டும் இப்படி இயங்கிட்டு இருக்கிறதில்ல. உலகெங்கிலும் எண்ணற்ற கைவினை கலைஞர்கள், அறிவியலாளர்கள் போன்றவங்க தெளிவான இக்கிகை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவர்கள் தங்கள் இருக்கும் வரை தங்கள் வேட்கை கொண்டிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஐன்ஸ்டைன் இறுதியாக தன் கண்களை மூடுவதற்கு முன்பாக பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளையும் ஒற்றை கோட்டின் கீழே கொன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை உருவாக்குவதில் தீவிரமாக முனைஞ்சிருந்தார். அவர் இறந்து கொண்டிருந்த போது கூட அவர் அதை மிகவும் நேசித்து கொண்டிருந்தவாறே அதை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு இயற்பியலாளராக இருக்கலைன்னா ஒரு கணிதத்திலோ இல்லைனா இசை கலைஞராகவோ இருந்திருப்பார். தன் வயலினை வாசிச்சுட்டே இருந்திருப்பார். அவரோட இந்த 2 இக்கிகைகளும் அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு தந்தது. இப்படிப்பட்ட கலைஞர்களில் பலர் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் போல சக மனிதர்களை தவிர்ப்பது போலவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நேரத்தை தான் பாதுகாத்து கொண்டிருக்காங்க. சமுதாயத்தோட ஒட்டாமல் இருக்கும் இவங்க திளைத்திருக்கும் நிலை இருப்பதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறாங்க. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஜப்பானிய எழுத்தாளரான ஹருகி முரகாமி. அவர் தன் நெருங்கிய நண்பர்களை மட்டுமே சந்திப்பார். ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். இவரை போன்ற கலைஞர்கள் தங்களுடைய இக்கிகையில் திளைத்திருப்பதிலும் தங்களுடைய தனிப்பட்ட இடத்தை பாதுகாத்து கொள்வதிலும் சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவதும் கவனச்சிதறல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதும் எந்த அளவு முக்கியம் என்பதை நன்றாகவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சலிப்பூட்டும் வேலையிலும் மகிழ்ச்சியை காணுதல். ஆனால் ஒரு துணியை துவைக்கிறதுலையும் தோட்ட வேலைகள் செய்கிறதுலையும் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவங்களை பூர்த்தி செய்கிறதுலையும் நமக்கு சலிப்பூட்டும் வேலைகளை செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்வது? இது போன்ற சலிப்பான வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு வழி ஏதும் இருக்குதா? அலுவலகங்களில் மற்றும் பிற பொதுவிடங்களில் இருக்கும் மின் தூக்கிகள் இப்போதெல்லாம் அதை இயக்குவதற்கு யாரும் இருக்கிறதில்ல. அதில் ஏறுறவங்களே அதை இயக்கவும் செய்கிறாங்க. ஆனால் டோக்கியோவில் மையப்பகுதி ஒன்றான ஷின்ஜூகு என்ற இடத்துல ஒரு பல்பொருள் அங்காடி இருக்குது. அந்த அங்காடியில் மின்தூக்கியை இயக்குவதற்கு ஒரு தனி நபர் வேலை பார்க்குறாங்க. இந்த மின்தூக்கியை இயக்குவது ஒரு எளிதான காரியம்தான். ஆனாலும் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் மின்தூக்கியில் ஏறும்போது அதன் கதவை திறந்து விடுவதற்கும் அவர்கள் சென்றடைய வேண்டிய தளத்திற்கு பொத்தானை அழுத்துவதற்கும் அவங்க வெளியேறும்போது அவர்களுக்கு வணங்கி விடை கொடுத்து அனுப்புவதற்கும் அந்த அங்காடி ஆட்களை நியமிச்சிருந்தது. அந்த அங்காடியில் 2004 இன்று வரைக்கும் ஒரு பெண்மணி அந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பாங்க.
எப்போதும் மகிழ்ச்சியாகவே வாழ வந்துட்டு இருப்பாங்க. ஒரே மாதிரியான இந்த வேலையை அல்லும் பகலும் செஞ்சு கொண்டிருந்த போதும் அவங்களால எப்படி அதை ரசித்து செய்ய முடிஞ்சது? அவருக்கு சலிப்பு ஏற்படவே இல்லையா? உற்று கவனித்தா அந்த பெண்மணி வெறும் பொத்தான்களை அழுத்துறது மட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாடிக்கையாளர்களை பார்த்த உடனே அவங்க முகத்துல முதல்ல பாட்டு பாடுவது போல வணக்கம் தெரிவிப்பார். அதை தொடர்ந்து உடலை வளைத்து வணங்குவார். கூடவே ஒரு கையசைப்பும் இருக்கும். நாம ஒரு வகுப்புல அல்லது ஒரு கருத்தரங்குல கலந்து கொண்டு இருக்கும்போது அதுல சலிப்படைந்து காகிதத்துல எதையாவது கிறுக்கி கொண்டே இருப்போம். அல்லது சுவருக்கு வண்ணம் தீட்டி கொண்டிருக்கும் போது விசில் அடித்து கொண்டிருப்போம். ஒருவேளை நமக்கு உண்மையிலேயே சவாலா இல்லாதிருக்கும் போது நாம் சலிப்படைவது உண்டு. நம்மை ஊக்குவித்துக் கொள்வதற்காக வேறு ஒன்றை அங்கு புகுத்துகிறோம். அப்படிப்பட்ட சலிப்பான வேலைகளை செய்தாக வேண்டிய கட்டாயம் நம் எல்லோருக்குமே இருப்பதால் நாம் மகிழ்ச்சியா இருப்பது நுண் திளைத்திருக்கும் நிலையா மாற்றுவது நமக்கு இருக்கும் திறமையை சார்ந்தது. தியானம். தியானத்துல பல விதங்கள் இருக்கு. ஆனாலும் அது அனைத்துக்கும் ஒரே நோக்கம்தான், மனதை அமைதியாக்குறது. நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருள்ல நம் கவனத்தை நிலைநிறுத்துதான் தியானம். பொதுவா தியானத்துல உட்கார்றவங்க தன்னோட முதுக நிமித்தி நேரா உட்காந்து தன்னோட சுவாசத்துல கவனம் செலுத்துவாங்க. இதை யார் வேணானாலும் செய்யலாம். ஒரு தடவை செஞ்சா கூட அதோட வித்தியாசத்தை நீங்க உணர முடியும். உள்ளே இழுக்கிற மூச்சின் மீதும் வெளியே விடுற மூச்சின் மீதும் நீங்க கவனிப்பது மூலம் உங்களோட எண்ணங்களை படையெடுக்கிறத கட்டுப்படுத்த முடியும். உங்களோட மனதையும் தூய்மையாக்க முடியும். முதல் முறையா தியானம் செய்ய முயற்சிக்கிறவங்க அதை எப்படி செய்யணும், சரியா செய்ய முடியுமா, முழுமையான மன அமைதியை நம்மளால பெற முடியுமா, எப்படி முக்தி அடைவது போன்ற அதிகமா கவலைப்படுவாங்க. தியானத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் பயணத்தில் கவனம் செலுத்துறது தான். மனதுல எப்போதும் எண்ணங்கள், உணர்ச்சிகள், யோசனைகள் போன்ற சுழண்டு கொண்டே இருக்கும் அந்த சுழற்சியை ஒரு சில நொடிகளிலேனும் நம்மளால மெதுவாக்க முடிந்தா அது நமக்கு ஆஸ்வாச உணர்ச்சியையும் தெளிவையும் கொடுக்கும். தியான பயிற்சியில் ஈடுபடும் போது நம்ம கற்றுக்கொள்ளும் பாடங்கள்ல ஒன்று, நம்முடைய மனத்திரையில அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் எதை குறித்தும் நாம அலட்டி கொள்ளக்கூடாது. நாம் தியானத்துல இருக்கும்போது நம்முடைய மேலதிகாரியை கொல்ல வேண்டும் என்ற யோசனை தலை தூக்கலாம். ஆனா அதை எடை போடாமலும் மறுதளிக்காமலும் அதை மற்றொரு எண்ணமாக வரையறுத்து வானில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மேகம் போல அதை கலைத்து போக நாம அதை அனுமதிக்க வேண்டும். அது வெறுமனே ஒரு எண்ணம் மட்டுமே. ஒரு சில வல்லுநர்களின் கருத்துப்படி நம் மனதுல அன்றாடம் 60,000 எண்ணங்கள் தோன்றும். தியானம் நம் மூளையில ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளை தோற்றுவிக்கும். தியானத்துல நல்ல பயிற்சி பெற்றிருப்பவங்க அந்த நிலையை உடனடியே அடைந்துடுறாங்க. ஆனா புதிதா தியானம் செய்ய முனைவர்கள் அந்த நிலையை அடைய அரை மணி நேரம் வரை ஆகலாம். நாம தூங்குவதற்கு சற்று முன்பாகவும் சூரிய குளியல் போடும் போதும் சூடான நீர்ல குளித்து முடித்தவுடன் அந்த அலைகள் தாம் தூண்டப்படுகின்றன. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆரோக்கிய நீரூற்று ஒன்று இருக்கு. அதுக்குள்ள எப்படி இறங்கணும் அப்படின்றத நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அவ்வளவுதான். சிறிய பயிற்சி இருந்தா இதை எவராலும் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த தலைப்பு சடங்குகள். மனிதர்கள் இயல்பாவே சடங்கு ரீதியானவங்க தான். நம்ம சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த சடங்குகளை நம்ம பின்பற்றோம் அப்படின்னு சிலர் சொல்றதுண்டு. சில கலாச்சாரங்கள்ல நம்ம வெற்றிகரமா இருப்பதா காட்டிக்கொள்வதற்காகவும் ஒரு இலக்குல இருந்து அடுத்த இலக்குக்கு நாம தாவி கொண்டிருப்பதால நம்முடைய சடங்கு ரீதியான விலிருந்து நாம பிரிக்கப்படுறோம். ஆனா வரலாறு நெடுகிலும் மனிதர்கள் சுறுசுறுப்புடன் தான் இயங்கி கொண்டிருந்தாங்க. நாம வேட்டையாடி கொண்டும் சமைத்து கொண்டும் விதைத்து கொண்டும் குடும்பங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நம்ம எப்போதும் சுறுசுறுப்பா வச்சிட்டு இருக்கிறதுக்காக இந்த சடங்குகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு தனித்துவமான வழியில நவீன ஜப்பானில் சடங்குகள் தினசரி வாழ்க்கையிலும் தொழில் நடவடிக்கைகளையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஜப்பானில் உள்ள முக்கிய மதங்களான கான்பூசிவாதம், புத்த மதம், ஷிண்டோ மதம் ஆகிய மூன்றிலும் விதிமுறைகளை விட சடங்குகள் தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுது. ஜப்பான்ல தொழில் நடத்தும் போது விளைவுகளை விட செயல்முறை, நடத்தை, வேலை செய்யும் விதம் இவை அனைத்துக்கும் முக்கியத்துவமானவையாக இருக்கு. இது பொருளாதாரத்திற்கு நல்லதா தீங்கானதான்றது நம்ம நூலின் பார்வைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய மேலதிகாரிகளால நமக்கு கொடுக்கப்படும் தெளிவற்ற இலக்குகளை அடைய முயற்சிப்பதில் ஈடுபடுவதன் மூலம் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம்.
ஒரு இடத்துல வேலை பார்ப்பதை விட சடங்கு ரீதியான வேலையிடங்களில் வேலை பார்ப்பது திளைத்திருக்கும் நிலையை அடைவதை எளிதாக்கும். சடங்குகள் நமக்கு தெளிவான விதிமுறைகளையும் நோக்கங்களையும் கொடுக்குது. திளைத்திருக்கும் நிலையை அடைய அது நமக்கு உதவுது. முன்ன வெறுமனே ஒரு பெரிய இலக்கு மட்டும் இருந்தா அதனால் நாம் திக்கு முக்காடி போவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. நாம் ஒரு இலக்கு அடைவதற்கு தேவையான செயல்முறைகள், குறுந்திட்டங்கள் மற்றும் அதற்கான பாதையை சடங்குகள் நமக்கு தெளிவுபடுத்துது. உங்கள் முன்னாடி ஒரு பெரிய இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பல சிறு கூறுகளாக பிரித்து கொண்டு பிறகு அவற்றை தனித்தனியாக அணுக முயற்சிக்கணும். உங்களுடைய அன்றாட சடங்குகளை ரசித்து அனுபவிப்பதில் உங்கள் கவனத்தை குவியுங்க. அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி திளைத்திருக்கும் நிலையை அடையுங்க. விளைவுகளை பற்றி கவலைப்படாதீங்க, அது இயல்பாக நிகழும். மகிழ்ச்சி என்பது செயல்முறையில் தான் அடங்கி இருக்கே அன்றி விளைவுகளில் அல்ல. இலக்குகளா அல்லது சடங்குகளா என்று வரும்போது நான் எப்போதும் சடங்குகளை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற உங்கள் எண்ணத்திலிருந்து ஒருபோதும் விலகாதீங்க. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள் அல்ல. திளைத்திருக்கும் நிலையில் அதிகமான நேரத்தை செலவழிப்பவர்கள் தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. திளைத்திருக்கும் நிலையை பயன்படுத்தி உங்களுடைய இக்கிகையை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையான நடவடிக்கைகள் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்றன என்பது குறித்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைத்திருக்கும். அவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. பின்னர் உங்களோட இக்கேள்விகளை கேளுங்க. திளைத்திருக்கும் நிலைக்குள்ள உங்களை கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளை இடையே இருக்கின்ற ஒற்றுமைகள் என்னென்ன? அந்த நடவடிக்கைகள் நீங்கள் திளைத்திருக்கும் நிலையை அடைய ஏன் உதவுகின்றது? எடுத்துக்காட்டா, நீங்கள் தனியாக செய்யும் நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது பிறருடன் சேர்ந்து செய்கின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்குதா? திளைத்திருக்கும் நிலையை எப்போதும் அதிகமாக இருக்கிறது உடல் இயக்க ரீதியான நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்கும் போதா அல்லது சிந்தனை ரீதியான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடும் போதா? இந்த கேள்விக்கான பதில்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி தள்ளு கொண்டிருக்கின்ற இக்கிகையை உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம். இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய இக்கிகையை கண்டுபிடிக்க முடியல என்றால் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்ற நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக ஆராயணும். அதோட திளைத்திருக்கும் நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிற நடவடிக்கைகள் பட்டியலில் இருப்பதை போன்று நீங்கள் ஆர்வம் கொண்டுள்ள பிற புதிய விஷயங்களையும் நீங்கள் முயற்சிக்கலாம். எடுத்துக்காட்டா, புகைப்படம் எடுத்தல் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுவதாக வைத்துக்கொள்ளலாம். அப்போது ஓவியம் தீட்டுவதை நீங்கள் முயன்று பார்க்கலாம். அதே போல் பனிசறுக்கு விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருந்தா நீர் சறுக்கு விளையாட்டை முயன்று பார்க்கலாம். திளைத்திருக்கும் நிலை புதிரானது. அது ஒரு தசையை போன்றது. எவ்வளவு அதிகமாக அதற்கு நீங்கள் பயிற்சி அளிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்கள் இக்கிகையை நெருங்குவீங்க. 100 வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள். நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்கள். 100 வயது கடந்த ஏராளமான மக்கள் உலகின் பல கிராமப்புறங்களில் வாழ்ந்துட்டு வராங்க. 100 ஆண்டுகள் தங்கள் கண்முன் கடந்து ஓடுவதை பார்ப்பதற்கும் கிராமப்புறங்களின் அமைதியான வாழ்க்கை முறை எண்ணற்றவர்களுக்கு உதவியாக இருக்குது. நீண்ட ஆயுளை பொறுத்தவரை உலகின் சாமானியனாக திகழ்வது ஜப்பான் தான். உலகில் உள்ள மற்ற நாடுகளை காட்டிலும் கூடுதலான ஆயுளுடன் இருப்பதற்கான வாய்ப்பு ஜப்பானியர்களுக்கு தான் இருக்குது. ஆரோக்கியமான உறவு, குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் சென்று பரிசோதித்து கொள்வது, அவர்களோட கலாச்சாரமும் நீண்ட ஆயுளோடு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஜப்பானியர்களிடம் இருக்கும் சமூக பிணைப்பு உணர்வு வாழ்நாளின் இறுதி வரை சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி, இவையெல்லாம் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு வலு சேர்க்குது. நீங்கள் வேலை செய்தாக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும்போதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க விரும்பினா உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்துகிற, உங்களுக்காகவும் உங்கள் சமூகத்திற்காகவும் அழகான மற்றும் பயனுள்ள விஷயங்களை படைப்பதற்கு உங்களை உந்தி தள்ளுற ஒரு நோக்கம், அதாவது ஒரு இக்கிகை உங்ககிட்ட இருக்கணும். ஒக்கினோவா தீவில் வாழ்கிற மக்கள் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் மும்முரமாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள உற்று கவனிக்கும்போது அவங்க எல்லா வேலைகளையும் பதட்டமின்றி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போதும் தன்னுடைய இக்கிகையை பின்பற்றினாங்க. ஆனால் அவங்க எதிலும் ஒருபோதும் அவசரப்படுறதே இல்லை. மகிழ்ச்சிக்கான வேறு சில காரணிகளையும் அவங்க பின்பற்றி வந்தாங்க. இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க விரும்பினா நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும்.
நீங்கள் நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கணும். நீங்கள் நம்புவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்ம ஆசிரியர் ஒக்கிமி தீவில் தங்கியிருந்த ஒரு சில நாட்களில் அந்த ஊரில் வாழ்ந்த முதியவர்களிடம் அவர் வாழ்க்கைக்கான தத்துவம், அவர்களோட இக்கிகை, அவர்களுடைய நீண்ட ஆயுள் ரகசியம், இது போன்ற விஷயங்களை கேட்க நேர்ந்தது. அதில் ஒன்று, எதற்கும் கவலைப்படாதீர்கள். நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கிறது. அதோட உங்களுடைய இதயத்தை எப்போதும் இளமை துள்ளலுடன் வைத்திருக்கிறது. ஒரு முக்கியமான அம்சம், ஒரு புன்னகையுடன் உங்கள் இதயத்தை பிறருக்கு திறந்து விடுங்க. அப்படி செய்தால் உங்கள் பேர குழந்தைகளும் பிறரும் உங்களை பார்க்க விரும்புவாங்க. பதற்றத்தை குறைப்பதற்கான சிறந்த வழி தெருவில் இறங்கி மக்களுக்கு ஹலோ கூறுவது தான். அந்த ஊரில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தாங்க. பிரச்சனை ஏற்படுத்துகிற நபர்கள் யாருமே அங்கே இல்லை. ஒன்றாக கூடி நேரத்தை போக்குவதும் குதூகலமாக இருப்பதும் தான் அங்கு முக்கிய விஷயமா அறியப்பட்டுச்சு. இரண்டாவது விஷயம், நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்து வீட்டு தோட்டங்களை பராமரிக்கிறது ஒரு சிறந்த வேலையாக அவங்க நினச்சாங்க. தேவையான காய்கறிகளை அவங்களே பயிரிட்டு அவற்றை அவங்களே சமைத்து சாப்பிட்றது ஒரு பெரிய இக்கிகைன்னு நினைக்கிறாங்க. வயதான பிறகும் துடிப்புடன் இருப்பதற்கான ரகசியம் உங்களோட விரலில் தான் இருக்குது. உங்களுடைய விரல்கள் உங்களோட மூளையோட தொடர்புடையது. நீங்கள் உங்கள் விரல்களை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் 100 வயதை உங்களால் எட்ட முடியும். ஒரு சிலர் மிதமான உடற்பயிற்சி செய்கிறத அன்றாடம் பழகியிருக்காங்க. அந்த உடற்பயிற்சி தான் உங்களை நீண்ட ஆயுளுக்கான ரகசியமாகவும் நினைக்கிறாங்க. நீங்கள் நீண்ட காலம் வாழ வேணும்னா அதற்கு 3 விஷயங்கள் தேவை. 1, உடற்பயிற்சி, நல்ல உணவு மற்றும் பிற மக்களுடன் நேரம் செலவழிக்கிறது. இப்போ 3வது விஷயம், தினமும் உங்கள் தோழமையை பேணி வாருங்கள். நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பது தான் முக்கியமான இக்கிகை அப்படின்னு அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மூத்த குடிமக்கள் சொன்னாங்க. நண்பர்களோடும் அண்டை வீட்டாரோடும் பழகுவது தான் முக்கியமான பொழுதுபோக்கு. நீங்கள் நேசிக்கும் நபர்களுடன் தினமும் பேசி கொண்டிருப்பது தான் நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம் அப்படின்னு இன்னும் சிலர் தெரிவித்தாங்க. இப்போது 4வது விஷயம், அவசரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. மெதுவாக செய், ஆஸ்வாசமாக இரு. இது நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நீண்ட ஆயுளுக்கான ரகசியம்.